ஆமாண்டி, அங்கெல்லாம் அங்கே பாரு எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாரு. அங்கெல்லாம் சரியான மழை பெய்யுது. பாரு இங்கே, இங்கிலேருந்து பார்த்தா தெரியாதுடா. இங்கிலேருந்து பார்த்தா தெரியாதுடி. அங்கே மின்னுது, நல்ல கருமேகமாக இருக்குது. இந்த சைடு லைட்டாக இருக்குது, ஆனால் இந்த சைடு மழை இல்லை. இந்த சைட்லேருந்து மழை. இங்கே பாரு, இதுலேருந்து எவ்வளோ கருமேகமாக இருக்குது பாரு. இந்த மழை இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வரும். கிளிப்பேடு உள்ளே போய் மடிச்சிக்கலாம். ஐயோ வருது, தூத்தல் வருது. சீக்கிரம் நான் சொன்னேன்ல இப்போ மழை வருதுன்னு. சீக்கிரம், தூத்தல் வருது. கிளிப்பு நீ எடு, நான் அம்மா துணி எடுக்கிறேன். நீ கிளிப்பு எடு, அம்மா துணி எடுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இது திங்கட்கிழமைக்கு எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பசங்களை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா டீலாம் போட்டு கொடுத்துட்டு மேலே வந்தோங்க. டியூஷனில் இருக்கும் போதே நல்லா இருட்டிட்டு தான் வந்தது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நல்ல மழை வெளுத்து வாங்க போகுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கருமேகமாக இருந்தது. கிளைமேட் செம்மையாக இருந்ததுங்க. மேலேருந்து கீழே இறங்கி வரவே மனசே இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சரியான காற்று வேறு. நாளைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமையாக இருக்குதுங்கிறனால நான் டியூஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே உள்ள வீடு ஃபுல்லாக நல்லா பெருக்கி தள்ளிட்டேன். வெளியில் வரண்டா பெருக்கி தள்ளிட்டேன். வந்ததுமே மா போட்டு விடலாம், வெளியில் வரண்டா கழுவி விடலாங்கிற பிளானில் தான் அதெல்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் இருட்டுறதை பார்த்தா மழை வெளுத்து வாங்கும்னு தான் நினைக்கிறேன். பார்த்துட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். காலையில் தான் டேங்க்கு ஃபுல் பண்ணியிருந்தது. இருந்தாலும் இப்போ அடிக்கிற மழையை பார்த்தா பார்த்திங்கன்னா கரண்ட்டு போனாலும் போயிடும். தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. அதனால் சாதனை மோட்ரு போட்டு விட சொல்லியிருக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டேங்க்கு ஃபுல்லாகிடுச்சு. அது தண்ணி வெளியில் தான் வேஸ்ட்டாக ஓடிட்டு இருந்தது. அதனால் இங்கே டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கெட் ஃபுல் பண்ணிட்டோம்னா அங்கே அது ஓடுறது நின்றுடும். மேலே மாடி கொஞ்சம் கண்ணாமண்ணா தாங்க கிடக்குது. க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் மாடி க்ளீன் பண்ணுறதுக்கு தோணவே மாட்டேங்குது. இந்த பழையபடி டேங்க்கு கீழே ரொம்ப கண்ணாமண்ணான்னு போட ஆரம்பித்தாச்சு. அது என்றைக்கு க்ளீன் பண்ணுவேன்னு தெரியல. ஆனால் பார்க்க நல்லா இல்லை. சிட்டியில் எப்படியும் மழை நல்லா பெஞ்சிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடு தான் நல்லா கருமேகமாக இருக்குது. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே மழை இங்கேயும் நல்லா வர ஆரம்பிச்சிச்சிங்க. அப்புறம் கீழே இறங்கியாச்சு. ஆனால் கீழே இறங்கிறதுக்கு மனசே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டு. அடிக்கிற காற்று மழை வரதை பார்த்தாலே எப்படி கரண்ட்டு போய்டுன்னு தெரியுங்க. அதனால தான் டீ போடும்போதே கடகடன்னு சிங்கில் கிடந்த பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சுட்டேன். டேங்கை ஃபுல் பண்ணியாச்சு. இனிமேல் கரண்ட்டு போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் கரண்ட்டு போனாலும் போய்டும். உள்ள மாப்பு போடலை. ஒரு டே நைட்டுக்கு படுக்கிறதுக்கு முடியும் மாப்பு போட்டு விட்டுட்டு போகிறேன். அடிக்கிற மழைக்கு பார்த்திங்கன்னா வறண்டாலாம் ஃபுல்லாக தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன். மழை வந்துட்டாலே எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க. மெயினாக எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டுலாம் கழுவி விடணும்னு நினைப்பேன். அதுக்கு கீழே ஓஸ் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற டேபில் செட் பண்ணி அந்த தண்ணியை பிடிச்சி படிக்கட்டுலாம் கழுவணும். மேல் படிக்கட்டுலாம் அப்புறம் கிச்சன்லேருந்து தண்ணி மொண்டு தான் வறண்டா கழுவணும். கீழே படிக்கட்டு வரைக்கும் கழுவணும். அந்த வேலை இருக்காது. மழை பெஞ்சதுன்னா படிக்கட்டு தானாகவே கழுவிக்கும். இந்த வறண்டா மட்டும் தான் நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி விடணும். அவ்வளோதான். உள்ள விடா. மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்தில் அந்த ஓலையிலலாம் பட்டு காற்றடிக்கும் போது அந்த மழை பெய்கிற சத்தத்தோடு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது பக்கத்து வீட்டில் வேலை நடந்துகிட்ருக்குது. அது ஒரு லோடு லாரி மண் கொண்டு கொட்டியிருக்கிறாங்க. அவங்க கொட்டின நேரம் என்னமோ தெரியல, மழையும் வந்துருச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம மழை பெஞ்சதுன்னா நம்ம வீட்டில் வாசலில் இருக்கிற தண்ணிலாம் அப்படியே ஓடிடும். இப்போ ஃபுல்லாக கொட்டினதுனால தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லைங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம வாசல் ஃபுல்லாக அப்படியே குளம் மாரி நிற்கும். பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. நான் நினச்ச மாரியே ஃபுல்லாக அடிக்கடி கரண்ட்டு போகுதுங்க. இம்மா அந்த இன்வெர்ட்டர் சரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மழை காலத்துக்குலாம் கரண்ட் இல்லாமல் சரி வராது. சாதனா படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். சாதனாக்காகவே மெயினாக இந்த இன்வெர்ட்டர் பெட்ரோல் வாங்குறதுக்கு பாட்டில் எடுத்து வச்சேன் போவீங்கன்னு அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. சரியான காத்தடிக்குதுடா. எப்படி மழை அடிக்குது பாரு.
அவங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. வந்துட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புவாங்க. வரும்போது வந்து கொஞ்சம் காய்கறி 1, 2 திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. லிஸ்ட்டு எழுதி வச்சுருந்தேன். அப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு, மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அப்புறம் அவங்களும் வெளியில் போகல. அப்புறம் இன்ஸ்டாமார்ட்டில் தான் வந்து வாங்கலாமான்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணும்போது வந்து போக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நெட்வொர்க் ப்ராப்ளமாகவும் இருந்ததுனால அப்புறம் அது பண்ணலை. மழையெல்லாம் நின்னதுக்கப்புறமா அப்புறம் 2 பேருமா கிளம்பி தான் போயிட்டு 2 பேர் வண்டிக்குமே வந்து பெட்ரோல் போட்டோம். கம்மியாக தான் இருந்ததுனால அப்புறம் அவங்க வண்டியிலே போயிட்டு அவங்க வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு என்னோடய வண்டிக்கு பெட்ரோல் வாங்கிட்டு அப்புறம் 1, 2 காய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். இங்கே வறண்டாவில் வந்து ஒரு ஓட்டை வந்து இருக்குங்க. அங்கே துணி வச்சு அடைச்சி வச்சுருப்பேன். அந்த தவளைலாம் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ மழை பெய்யறதுனால சரி இந்த வறண்டா ஃபுல்லாக தண்ணி வந்து தேங்குற அளவுக்கு வந்து வந்ததுக்கப்புறமா தான் அந்த துணியை எடுத்து விடலான்ட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரியான காற்று மழைங்கிறனால ரொம்ப அதிகமாக சாரல் வர ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த செப்பல் ஸ்டாண்டில் வச்சுருந்த ஷூ எல்லாமே வந்து அந்த ஜன்னலில் எடுத்து வச்சுட்டேன். ஷூலாம் நனைய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நாளைக்கு ஸ்கூல் வேறு இருக்குங்கிறனால எடுத்து ஜன்னலில் வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட வந்து செம்ம மழை காற்றுங்க. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக குறைய ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த வேஷ்டி துணியை வச்சு நம்ம இந்த வறண்டாவில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவிட்டு இருந்தேன். இதெல்லாம் இந்த மழை வர டைமில் தாங்க இந்த வேலையெல்லாம் வந்து பண்ண முடியும். மற்ற நாட்களில் தண்ணி ஊற்றி கழுவுனோம்னா கீழே ஃபுல்லாக தண்ணி ஊற்றும். அது அப்புறம் கீழ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுங்கிறனால மழை வர டைமில் தான் இங்கே இதெல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவ முடியும். வறண்டாலையும் நல்லா தண்ணி தேங்க ஆரம்பிச்சிச்சுங்க. மழை நிற்கிறதுக்குள்ளே கடகடன்னு வறண்டாவையும் கழுவி எடுக்கலான்ட்டு அந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருந்தேன். போய் பாருங்களேன், கோலமாட்டம் நிற்குது. நம்பி தள்ளு. யாராச்சும் அதாச்சும் பண்ணுவாங்களாமா? இல்லை இல்லை இல்லை. மழை லைட்டாக விட்டுடுச்சிங்க. அந்த மழை தண்ணியில் வந்து வறண்டாவெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டது நல்லா பார்க்க பளிச்சுன்னு இருந்தது. நான் சொன்ன மாரியே பார்த்தீங்கன்னா, அங்கே மண் கொட்டி கிடக்கிறதுனால மழை தண்ணி போகிறதுக்கு வந்து வேலையே இல்லைங்க. நம்ம தெரு ஃபுல்லாக வந்து அங்கேருந்து வர தண்ணியெல்லாம் அப்படியே குளமாட்டம் நிற்கிது. இதுமே எப்போ வந்து மண் அள்ளுவாங்க, இந்த தண்ணிலாம் வந்து போகுமான்னு தெரியல. இப்போ தாங்க நல்லா பெருக்கி நான் பாப்பா வர்றது கிடையாது. இப்போ நானே தான் வந்து பெருக்கிட்டு இருக்கிறேங்க. நல்லா சுத்தமாக பெருக்கி வச்சுருந்தேன். மழை வந்தது மாரி ஆக்கி விட்டுடுச்சு. இந்த தண்ணி எப்போ வடியும்னு தெரியல. ஏன்னா இப்போ அந்த மண் கொட்டி கிடக்கிறதுனால வந்து இந்த சேறு மாரி சகதியமாக ஆகிடுங்க. அதெல்லாம் பழையபடியே வந்து நல்லா கட்டாந்தர மாரி ஆக்கிறதுக்கு நான் ஒரு வழி ஆகிடுவேன். நம்ம தெருவாசல் கொஞ்சம் பெருசுங்கிறனால அந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த காம்பவுண்ட் வரைக்கும் வந்து பெருக்கி தள்ளினாதாங்க கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். நம்மளால் முடியல, பெருக்குனா நமக்கு ஒரு பேக் பெயின் அதிகமாக வருதுங்கிறனால தான் நான் ஆள் வச்சுருந்தேன் பெருக்கிறதுக்கு. இப்போ அது பாப்பாவும் வரது இல்லைங்களா, நான் தான் பெருக்கிட்டு இருக்கேன். ஆனால் பழையபடி திருப்பி பேக் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெருக்கிறது நம்மளுக்கு ஒத்து வரல. இதனால் அப்படியே போட்டு வச்சுருக்கவும் நம்மளுக்கு மனசும் வரமாட்டேங்குது. கோலம் போடுற இடம் மட்டும் வந்து பெருக்கி தள்ளிட்டு விட்டானாலும் பார்க்க நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து பெருக்கி விட்டுறது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல, அதிசயமாக கரண்ட்டு வந்துருச்சுங்க. வராதும் நினச்சிட்டு இருந்தேன், அடிச்ச காற்றுக்கும் மழைக்கும் கரண்ட்டு வந்துருச்சு. அன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இது பருப்பு கடைஞ்சி சிப்ஸ் வந்து போடுறேன், அவ்வளோதான். சாதம் வடிக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி காலையில் 2 வேளைக்குமே டிஃபன் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். காலையில் சாப்பிட்றதுக்கு பூரியும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து சப்பாத்தியும் வந்து போட்டிருந்தேன். உருளைக்கிழங்கு குருமா பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 10 நாளாக வந்து சாதனாப்பாக்கு லஞ்ச் பேக் பண்ணுற வேலை இல்லைங்க, என்னோட முடிஞ்சிச்சு. நாளையிலேருந்து ரெகுலராக வந்து அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஆகணும். அதனால தான் இவ்வளோ நாளாக வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் டெய்லி என்ன லஞ்ச் பண்ணங்கிற வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணாமல் இருந்தேன். சாதனாக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் போயிட்டு இருந்தது. அவளுக்கு லஞ்ச் பேக் பண்ணுற வேலை இல்லை, வெற்றி குட்டிக்கு மட்டும்தான். அதனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து அவனுக்கு பிடிச்ச மாரி லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், இந்த சப்பாத்தி, இட்லி, சாம்பார் இதுமாரி தான் அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தேன். இப்போ நாளையிலேருந்து 3 பேருக்கும் வந்து லஞ்சு பேக் பண்ணி ஆகணும்.
சிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே தாங்க வந்து போட்டுக்கிறது. மேக்ஸிமம் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் கடையில் வாங்க மாட்டேன். உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நானே வீட்லேயே வந்து எப்போதுமே சிப்ஸு போட்டுப்பேங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு சிப்ஸு போட்டு. பசங்க வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணலாங்கிற பிளானில் தான் இருந்தேன். வேண்டாம் சிப்ஸாக போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. 4 உருளைக்கிழங்கு தான் இருந்தது. அப்படியே முழுசாக 4 உருளைக்கிழங்கு போட்டால் எல்லாருக்கும் பத்தாதுங்கிறனால அதை அப்படியே பாதி பாதியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நல்லா சீவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது சிப்ஸு உடனே வந்து போட்டு செய்கிறதுனால நம்ம இதை வந்து தண்ணியில் அலசிட்டு தண்ணியெலாம் உலர விட்டுட்டு போட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் தான் செய்கிறோம், உடனே காலியாகிடும். ரொம்ப நிறைய செஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து சாப்பிட்ற மாரி இருந்தோம்னா நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா சீவிட்டு தண்ணியில் அலசிட்டு நல்லா வந்து ஈரம் இல்லாமல் காற்று உணர விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஏர் டைட்டான பாக்ஸ்லேயே சம்பளத்துலேயே போட்டு வச்சுருந்தீங்களா ஒரு வாரம் ஆனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நமுத்து போகாமல் இருக்கும். சிப்ஸுக்கு வந்து எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. நம்ம உருளைக்கிழங்குலாம் அதில் அள்ளி போட்டதுக்கப்புறமா உடனே வந்து அதுமாரி கரண்டியை வச்சு வந்து நம்ம கலச்சி விடணும். இல்லாட்டினா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிட்டு சரியாக வேகாமல் இருக்கும். அப்புறம் அதை அப்படியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது தான் சீக்கிரம் நமுத்து போயிடும். அதனால தான் நம்ம எண்ணெயில் போட்ட உடனே இதுமாரி வந்து நல்லா வந்து கரண்டியெல்லாம் கலச்சி விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். எல்லாமே நல்லா ஈவனாக சூப்பராக வந்து பொரிஞ்சு வந்துடும். உருளைக்கிழங்கு சிப்ஸு போடணும்னா இந்த ஸ்வீட் உருளைக்கிழங்கு வாங்கி போட்டுறாதீங்க, அது செவந்து போயிடும். இந்த மண் உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு மாதிரி செம்மண் கலரில் மண் மேலெலாம் ஒட்டி ஒட்டிட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு வாங்கினீங்கன்னா நல்லா வந்து செவராமல் சூப்பராக வந்து வரும். அது கிலோ 50 ரூபா 60 ரூபா தான் வரும். நம்ம அதை வாங்கினோம்னா தாராளங்க ஒரு செம்படம் ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு செலவும் கம்மி. நம்ம இதுக்காக நம்ம பேக்கரியில் போய் அதிக காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலே பசங்களுக்கு இது பொரிச்சு கொடுத்துடலாம். சமைச்சிட்டு இருக்கும்போதே கரண்ட் வேறு போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி மா போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து மா போடலை. வெளியில் வறண்டா கழுவி விட்டுது. உடனே சமைச்சு சாப்பிட்டு தான் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. ஒரேடியாக நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி மா போட்டுக்க வேண்டியதான். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வந்து வீடு வந்து தொடச்சி விடக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடு தொடச்சி விட்டுடுவேன். சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி சேர்ந்த பாத்திரத்தில் எல்லாமே விலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து படுத்தேன். இன்றைக்கி வந்து விலாக் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கண்டிப்பாக மறக்காமல் ஹைப் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம்.